வணக்கம் ஆர்மீஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தேவைக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ நம்ம தயாங்கிட்டேருந்தே வரலாம். தயாங் ஃப்ரான்ஸில் இருக்கான், நீங்களுமே ஃப்ரான்ஸில் தான் இருக்கீங்க. தயாங் பற்றி சொல்லணுன்னா ஒரு பிளாக் மாஃபியா. அவன் யார் என்ன எதுவுமே தெரியாது யாருக்கும். தேவ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் வரும். அந்தமாரி உள்ள மாஃபியா தான் பிளாக் மாஃபியான்னு சொல்லுவோம். இப்போது அவனோட அண்டர் கிரவுண்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். பாஸ், நீங்கள் சொன்ன மாரி எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ். டேய், அவன் எங்கடா? யார் பாஸ்? அதான்டா அந்த மயிறு புடிங்கிற மாரி பேசினான்ல நம்மக்கிட்ட. நான் யாருன்னே தெரியாமல் அவன் எங்க? பாஸ், கீழே தான் அண்டர் கிரவுண்டில் இருக்கான். போட்டு தள்ளிட்டிங்களா? இல்லை பாஸ், உங்களுக்காக தான் வெயிட்டிங், வாங்க போகலாம். சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவனும் அவனோட பிஏவும் தான் அண்டர் கிரவுண்ட் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த அவனை பார்த்துட்டு, ஓ என்ன பேச்சு பேசுனா நீனு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் யாருன்னு தெரிஞ்சா நீலாம் சூச்சு போயிடுவேன் அப்படின்ட்டு அவனோட கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். தேவ் தேவ் தெரியாமல் பேசிட்டேன், என்ன 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 ப்ளீஸ் விட்டுரு, எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க ப்ளீஸ். குழந்தைங்க இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஏன்னா என்கிட்ட பேசினது ரொம்ப தப்பு இல்லை? தேவ் அப்படி அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது தான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். மன்னிப்பா சாவுடா அப்படின்ட்டு கன்னை எடுத்து லோட் பண்ணி ஷூட் பண்ணி ஆடுறான். அவன் அப்படியே அந்த புல்லட்டை அவனோட பிஏ கிட்ட கொடுத்துட்டு, அந்த ரெட் ரோஸ் இன்னையும் வந்துருக்கா? தெரில பாஸ், நாங்கள் இன்னும் பார்க்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு தான் வரான். அங்கே வந்து அந்த ரெட் ரோஸோட ஒரு லெட்டர் மாரி இருக்குது. தொடர்ந்து 6 மாதமாக இந்த ரெட் ரோஸ் மட்டும் வருது. மந்த்லி ஒன்ஸ் இந்த லெட்டர். நீ யார்? எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குது, பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறான். ஹே கிம் தயாங், நான் தான் ரெட் ரோஸ். எப்படி இருக்க? ஐ ஹோப் நீ நல்லாவே இருப்ப. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்நேரம் நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். என்னை கண்டுபிடிக்கவே மாட்டியா நீನು? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டு கீழே உங்கள் நேம் போட்டிருப்பீங்க, ரெட் ரோஸ் அப்படின்னு. நீ யார் நீ ஃபஸ்ட்டு? நீ யார்? நான் உன்னை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிறேன், அந்த ரெட் ரோஸ் யாருன்னு அப்படின்ட்டு அந்த காடை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. உங்களை பற்றி பெருசாக இன்ட்ரோ இல்லை, நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பொண்ணு தான். பட் ஆனால் உங்களுக்கு தேவங்கனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் உங்களுக்கு மாஃபியானா ரொம்ப பிடிக்கும். அதனாலவே தேவங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்தால் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் ரூம் ஃபுல்லாக ரெட் ரோஸஸாக இருக்குது. அப்படி உங்கள் ரூமே ஒரு டார்க் வைப் கொடுக்குது. தேவம் ஒன்று மாரி ஒரு அழகனை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இன்னும் என்னை நீ கண்டுபிடிக்கல இல்லை? சீக்கிரம் என்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு அவனோட ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்து சிரிச்சிட்டு, லவ் யூ ஸோ மச் தேவங்கா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தே சிரிக்கிறீங்க. அப்போது நீங்களும் அந்த ரோஸை அப்படியே ஒன்று ஒன்றா பிச்சு அப்படியே போட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கே நான் உன்னை மீட் பண்ண வரேன் தேவங்கா. இன்றைக்கி நீ என்னை பார்க்க போகிற, நானும் உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. இப்போ நைட்டும் ஆயிருக்கும், நீங்கள் தேவங்கோட பப்புக்கு தான் போகிறீங்க. அங்கே போனால் பாடி கார்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் தேவங்கிட்ட நிற்கிறீங்க. ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ரெட் ரோஸ். கண்டுபிடிச்சிட்டிங்க கிம் தயாங். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பிளாக் மாஃபியாவாக இருந்தாலும் என்னை கண்டுபிடிக்க 6 மந்த் எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? மாட்டேன்றியே. அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனால் நான் உங்கள் பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஏன் பக்கத்துலையா? ஆமாம், நான் உங்களை பார்த்துட்டே தான் இருந்தேன். ஓ
அந்த வேலை வேறு மேடம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? அப்படி கூட வச்சுக்கோங்க. சரி, அது இருக்கணும். என்னை எப்போ நான் வந்து லவ் பண்ணுறேன்? சொல்லி ஆகணுமா? ஆமாம், சொல்லி தான் ஆகணும். சொல்லு, எப்போலேருந்து? காலேஜ் டேஸ்லேருந்து. என்ன காலேஜ் டேஸா? சரி, என்னை ஃபஸ்ட்டு எங்கே பார்த்த? நான் தான் கிம் டயாங்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? சொல்லவா? ஏய் சொல்லு, எப்படி கண்டுபிடிச்ச? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் இப்போ காலேஜ் 3rd இயர் படித்தேன். ஆமாம், ஃபைனல் இயர் படித்தேன். அப்போ தான் உங்களை மீட் பண்ணேன். ஐ திங்க் இட்ஸ் பீன் 4 years. 4 years அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கேன். வாட், 4 years? யா 4 years. நான் ஒரு கெஃபேக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே தான் அவங்கள பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே சுற்ற ஆரம்பித்தேன். அவங்க பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன் இப்போ கூட அவங்க பின்னாடி தான் சுற்றுவேன். அண்டு அப்போ தான் தெரியும் நீங்கள் தான் அந்த பிளாக் மாஃபியான்னு. ஓ, இவ்வளோ தெரியுமா உனக்கு? ஆமாம், நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1.5 yearsக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் ஒரு பிளாக் மாஃபியான்னு. அதுக்கப்புறம் நான் உங்களை மறந்துடலான்னு தான் இருந்தேன். ஆனால் எல்லாம் ட்ரூ ஆச்சு. எப்படி மறக்க முடியும் உங்களை? முடியல. ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல. அப்புறம் எனக்கு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்றை லவ் பண்ணுறேன்னு உங்கள் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப. இப்போயுமே உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கேன். அப்படின்ட்டு நீங்கள் அவர் கண்ணையே பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அவரும் சடனாக அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஈவன் நான் எப்படி என்ன ஏதுன்னு ஃபுல்லாகவுமே தெரிஞ்சு போனேன், நீ உன்னையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நானும் உன்னை இந்த லெட்டர் மூலியமாலாம் லவ் பண்ணல, நானும் அந்த கெஃபேலேருந்து தான் உன்னை லவ் பண்ணுறேன். வாட்? ஆமாம், நானும் உன்னை அந்த கெஃபேல தான் ஃபஸ்ட் மீட் பண்ணேன். நீ பார்த்த அதே நாள் தான் நானும் உன்னை பார்த்தேன். இட்ஸ் பீன் 4 years. உன்னை மாரி தான் நானும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் 3 அப்படியே இருக்கு இன்னும். அப்படின்ட்டு அவருமே அவங்க கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. நீ ஃபஸ்ட்டு எப்போது ரெட் ட்ரெஸ்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சியோ அப்போவே நல்லாவே தெரியும் அது நீ தானே. ஈவன் இப்போ கூட கையில் ரோஸ் வச்சுட்டு வந்திருக்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ ஸோ மச் டயாங்கா, லவ் யூ டூ டி அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறீங்க ரெண்டு பேருமே. ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட ஃபஸ்ட் கிஸ். அவருக்கு உங்களை அப்பையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் தான் அவரை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெண்டு பேருமே அப்பையிலேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ரொம்ப அழகாகவே பண்ணிகிட்ருப்பீங்க குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேருமே. இப்போ ஒரு நாள் ஈவினிங் நீங்கள் டேட்லாம் முடிச்சுட்டு காரில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ செம்மையாக ரைனாக இருக்குது, அங்கே ரொம்ப ரொம்ப ரைனாக இருக்குது. நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. தயங் இங்கே பாரு, எவ்வளோ மழை அழகாக இருக்குல்ல. ஆமாம், அப்படியே உன்ன மாரி. என்ன மாரியா? ஆமாண்டி, உன்ன மாரி தான். அது சரி, கரெக்டு தான் அப்படின்ட்டு அவரே பார்த்துட்டு வர்றீங்க. தயம் என்னடி இந்த மலை, நீ, நான், இந்த கூலான கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அப்படியே இருக்கணும்னு தோணுது. இருந்துடலாண்டி, கவலைப்படாத. ஏய் பொறுக்கி, நீ எதை சொல்கிற? நான் கிளைமேட்டை சொன்னேன், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். நானும் அதை தான் சொன்னேன்டி, டர்ட்டி மைண்டட். நீயா நானா? சரி, ரெண்டு பேரும் தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வரீங்க. வண்டி ஓட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் தான் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவரும் கார்லாம் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அவர் வீட்டுக்குள்ளே வரப்போ நீங்கள் டோரில் அப்படியே அவரை லாக் பண்ணி வச்சுட்டு
மேட்ச் பண்ணலாமா? என்னடி திடீர்னு? இல்லை, பண்ணலாமா? பண்ணலாமே. யாருக்கிட்ட என்ன வார்த்தை கேட்குற? பண்ணலாம் அப்படின்ட்டு குறுகுறுன்னு உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு உனக்கு. மாஃபியாவோட ரெட் ரோஸ் ஆச்சு, நல்லா இல்லாமல் இருக்குமா? வாய் கொல்லப்படி உனக்கு. லவ் யூ டி, லவ் யூ. லவ் யூ டூ மாஃபியா அப்படின்ட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்கள பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு. அவங்களோட ட்ரெஸ்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட ட்ரெஸ்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் ரொம்ப அழகான ஒரு மேக்கவுட்டும் முடிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த மேக்கவுட்லாம் முடிச்சுட்டு உங்கள் பெட்டில் தான் படுத்திருக்கீங்க 2 பேருமே. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்னடி இது, லைஃப் இப்படியோ போயிடுமா? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லடி, சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்த அதெல்லாம் எப்படி வரும்? கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமாண்டி, கல்யாணம் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்ல. நானே உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நீங்களே என்கிட்ட கேட்குறீங்க. ஓ அப்படியா, என்கிட்ட கேட்கலான்னு இருந்தியா? ஆமாம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, குட்டி ஃபேமிலி, நீனா பாப்பா போதும். ஹாப்பியாக இருக்கணும்ல. நம்ம 2 பேருமே இருக்கிறது மட்டும் லைஃப் ஆகாதுல்ல. ஆமாண்டி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? கல்யாணம் பண்ணிவிட்டு ஆட்ரு பண்ணிட்டு பேபி வந்துடும், ஹாப்பியாக இருக்கலாம் சரியா? சரியா, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே தான் டேஸும் ஆகிருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆகிட்டு குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போது நீங்கள் பெட்டில் இருக்கீங்க. அவர் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காது, கோட் சூட்லாம் போட்டுட்டு. நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. எங்கே கிளம்பிட்டுருக்க? ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் லண்டன் வரையும் போகணும், ஸோ போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓ சரி, ஓகே, சேஃபாக போயிட்டு வா. சரி, நீ சேஃபாக இரு சரியா? சரி, நான் சேஃபாக இருக்கேன். ஆனால் என்ன என்ன ஆனால் கிட்ட வா. ஏன் எதுக்குடி? கிட்ட வா சொல்கிறேன். எதுக்குன்னு சொல்லு. கிட்ட வா, நான் சொல்கிறேன். சரி இது வரேன் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வராரு. இது வரேன் அப்படின்ட்டு அவரோட டையை கரெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. வச்சுட்டு சீக்கிரம் வந்துடு, மிஸ் யூ, லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அவரும் கிளம்பியிருப்பார். இப்படியே 2 டேஸும் பாஸ் ஆகிருக்கும். அவர் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லுமா என்ன? எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்ன திடீர்னு என் பேபிக்கு என் கூட இருக்கணும்னு தோணுதா? இல்லை, ஒரு மாதிரி இருக்குடி, உன் கூட இருக்கணும் போல இருக்கு. எப்போ வேலையெல்லாம் முடியும்? இந்தோ ஈவினிங்காக முடிஞ்சிடும் டி. நாளைக்கு மார்னிங் போல் வந்துடுவேன். சரி, ஓகே, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னடி குட் நியூஸு? ஊருக்கு வாங்கம்மா, நான் சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, சொல்லு என்ன? எதுக்கு நீங்கள் இப்போ கால் பண்ணீங்க? எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல் இருக்குது, அதுக்கு தான் கால் பண்ணேன். அப்போ பேசுங்க, எதுனா பேசிகிட்டு இருங்க. இல்லை, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னால சொல்லு. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், பேசுங்க. அப்புறம் நீங்கள் வந்ததும், ஊருக்கு வந்ததும் நான் சொல்கிறேன். என்னடி நீ இப்படி பண்ணிட்டுருக்க? சரி, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ண. எதுமா? அதான்டி டிஷர்ட்டு,
அதை ரிமூவ் பண்ணு. ஓ ஓ அந்த உன் நினப்பு இந்த நினப்பு தானா? ஆமாண்டி, இந்த நினப்பு தான். அது என்ன பண்ண சொல்கிற? சரிதான், அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஊருக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஏய், சாவிச்சிருவேன். கழட்டு. கழட்டவா? சரிதான், கழட்டெல்லாம் முடியாது. நீங்கள் வந்தே பார்த்துக்கோங்க, சரியா? சரி, நான் கால் கட் பண்ணுறேன். ஏய், கால் கட் பண்ண கொன்று வண்டி. நான் கட் பண்ண தான் போகிறேன். ஊருக்கு வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? பாய், லவ் யூ. ஏய், கட் பண்ணாத. நான் கட் பண்ணுவேன் தான் அப்படின்ட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க நீங்கள். அங்கே தெரியும், சாவடிக்கணும். இல்லை, ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் அவரோட ஒர்க்கை பார்க்குறாரு. எப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. தேவும் வந்திருப்பார் வீட்டுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ஒயன் டி எங்கே இருக்க அப்படின்னு தேடிட்டே வராரு. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து இங்கே தான் இருக்கேன் நான் அப்படின்ட்டு சவுண்டாக சொல்கிறீங்க. சரிதான் அப்படின்ட்டு அவரும் அவரோட பேக்லாம் வச்சுட்டு அவரும் அவரோட ஷர்ட்டை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் வந்திருப்பார். நினச்சேன் நீங்கள் தான் வருவேன்னு. அதுக்கு தானடி பிளான் போட்டு ஷவர் பண்ணிட்டு இருக்க. யார் சொன்னா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏய் திருடி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், சரியா? கரெக்டு தான், என் புருஷன்தான் நேற்றே கேட்டுச்சுல உன் நினப்பா இருக்குது அப்படின்னு. அதுவும் ஏன் நினப்பு இல்லை, இது நினப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுறது? அந்த நினப்பு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உங்கள் சின்ன அப்படியே தூக்கி, ரொம்ப மிஸ் பண்ணண்டி. இதவா இல்லை என்னையா? ரெண்டையும் தாண்டி. ஏண்டி நீ வேற அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறீங்க ரெண்டு பேருமே. போதும், நீ என்னை கொஞ்ச நேரத்துலாம் தள்ளி போ, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏய், என்னடி நீ வேற? ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃப்ரெஷ் ஆகலாம், சரியா? அப்படின்ட்டு அவரும் உங்கள் கூட வந்து ஷவர் பண்ணுறாரு. ஓகேடா, அண்டில் தி சைனிங் ஆஃப் ரைட். டாட்டா பாய், லவ் யூ. இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? பாய், டாட்டா, லவ் யூ.